உங்களுக்கு முதல் கணமாக வரும்போது நான் நிற்கிறேன், நானும் சப்போர்ட் பண்ணுறேன், நானும் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்றது குணம் வந்து எல்லாருக்கும் வராது. அந்த இடத்துல இந்த ஜென்டில்மேன் இஸ் ஆல்வேஸ் ஹியர். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அழகான அந்த பெண் குழந்தைகள் ட்வின்ஸு மித்ரா அண்ட் ருத்ரா 2 குழந்தைங்களையும் விட்டுட்டு வீட்டில் அழகாக பத்திரமா அதெல்லாம், ஏன்னா யூ நோ இட், சாண்ட்ரா அவர்கள் ஆல்ரெடி பிக் பாஸில் இருக்காங்க உள்ள, ஷி இஸ் ராக்கிங். அந்த குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுத்துடலாம் நம்மளோட பிரஜன் அவர்களுக்கு. ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. மானியத்தேனே பொன்முனைக்கு ஐயா, இவர் என்ன வேணால் சொல்லுவார், அதெல்லாம் எழுதிடாதீங்க, அது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. நான் பாட்டு போனேன் ஃபேமிலி ரவுண்டில், என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக்காக, பப்ளிக் மனசில் என்ன தோணுச்சோ சொன்னேன். அவங்க கேம் அவங்க புதுசாக எதுவும் மாற்றிக்கிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேம், ப்ரொடியூசர் அந்த ரியா கிரியேஷன்ஸோட கேலண்டர் லான்ச்சுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும், திருமலை சார், ராதா மேம், கேஸ்டிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ராணவ், எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள். குட் ஈவினிங். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் 25 படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக சூட்டாக இருக்குது. எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்லை. இனி நான் எங்கேயும் தேட வேணாம், ராதிகா மேம் ஃபோன் அடிச்சிடலாம். சீரியஸாக சொல்கிறேன். இல்லை, அதான் சொல்ல வந்தேன் சார். ஆக்சுவலாக அதாவது மராத்தி, பெங்காலி, கல்கட்டா, மும்பை எல்லா கொலாபரேஷன்லேயும் ஒரு 2026 கேலண்டரை கொண்டு வந்துட்டீங்க. உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஒரு கேலண்டரை. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க சார் விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்ணுறோம், சத்தியமாக பண்ணுறோம். சீரியஸாக வீடியோகிராஃபி, மியூசிக், அதை தாண்டி இது எல்லாமே புஷ்ஷின்க்கு ராதிகா மேம் இருந்தாலும் ராதிகா மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ப்ரொடியூசர் இந்த பணம் விட்டமின் எம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, சத்தியமாக வாழவே முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதுக்கேற்ற ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போனால் கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து விஜய் சாம். நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்கில் சீனியராக இருந்தாலும் என்னோடய ஜூனியர் அவர் தான், ஆங்கர் தான். பட் இருந்தால் ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா அதுலேருந்து ஆடம்ஸ்னு ஒருத்தரும் டைரக்டர் ஆகிட்டார், சாம் ஆகிட்டார். இந்த பையன்குள்ள உள்ள திறமையான்ற எனக்கு தெரியாமல் போச்சு சத்தியமாக. நடுவில் சில டைரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி முருகதாஸ் சார்லாம் ஒரு சீன் வந்துட்டு போகிற படத்தில் அப்படியே நைஸாக ஒரு சீனில், அது மாதிரி டைரெக்டாக ஹீரோ நடித்தா ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சீனை டாக்ஸி டிரைவர், அடுத்து ஒரு மேனேஜர், அடுத்து ஹீரோ. இல்லை நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா டைரெக்ஷன் விட்டுறாதீங்க ப்ரோ, சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதோட வீடியோகிராஃபி, மியூசிக், இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாலே இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர், இப்படி தான் ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமான்ற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்து பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி, பிராண்டு டிமோட்டிவேட் ஆகாமல், அதை அழுத்தாமல், மாடலையும் நிப்பாட்டி, பிராண்டையும் நிப்பாட்டி, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரா இருந்தால் ராதிகா தெரில, நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது. எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி, ஆண்களை விட பேக் போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு. ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போகிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். கன்ஃபார்மாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். வாய்ப்பில் நன்றி. குட் லக். அன்பேஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உண்மையிலுமே ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ப்ரொமோஷன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். யூஆர் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் ஃபாலோட் பை இன்னும் 2. அதான் பிரச்சனை, அவர் வர்றது முன்னாடியே ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தா இந்நேரத்துக்கு வந்து எல்லா காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இங்கே வந்திருப்பாங்க, பிஸ்டல் பறக்கும், அந்த லவ் டுவர்ட்ஸ். பட் இஸ் ஆக்சுவலி ஜென்டில்மேன். இல்லை உண்மைதான். ஓகே, ஸோ அவரை பேசி கிடைக்கிறோம். பலத்தை கைத்திருக்கிறதுலாம் ஃபார் பிக் பாஸ் ராணவ், தி ஆக்டர் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் மூவி கதாநாயகன். எல்லாருக்கும் வணக்கம். ரியா கிரியேஷன்ஸ் ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க, ஒன்று ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்டு 12 மாடல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதத்துக்கும் ஒரு மாடல் மாதிரி ரொம்ப அழகாக சூஸ் பண்ணி, அதாவது மாடலை மட்டும் அழகாக சூஸ் பண்ணாமல் அதுக்கு வேண்டிய டேரக்டரையும் பயங்கரமாக ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணி. ப்ரோ உங்களோட ஃபேன் ப்ரோ. நான் டேரக்டருங்க சாம் ப்ரோ, அவர் ஒரு மாதிரி ஆங்கரிங்லாம் பயங்கரமாக சூப்பராக பண்ணுவார். அவர் சீரியஸாக அவர் சூப்பராக பண்ணுவார். ப்ளஸ் கேமராமேனு, ஏன்னா கிஷோர் ப்ரோ நீங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க.
ஏன்னா ஒருத்தங்களை ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும் ஒரு ஹீரோவாக இருக்கட்டும் அவங்க கேமராமேன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களை ரொம்ப அழகாக காட்டுறது. நீங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக காட்டி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ப்ளஸ் தேங்க்யூ. திருமலை சார், நீங்கள் வந்து இங்கே மட்டும் பேசாமல், ஐ மீன் வெறும் ஸ்டேஜை மட்டும் பேசாமல் இங்கே இருக்கவங்களும் பற்றி பேசுனீங்க, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அண்ட் பிரஜன் ப்ரோ வேற லெவல் ப்ரோ, நீங்கள் சூப்பராக பண்ணீங்க நீங்கள். அண்ட் ராதா மேம் நான் உங்களோட ஃபேன் மேம், நான் குட்டி வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் உங்கள் படம்லாம், சூப்பர். அண்ட் சங்கீதா மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குயின்ஸை பிக் பாஸ் என்னோட சீனியர், அவங்களாம் சூப்பர். ராஜ் ப்ரோ அண்ட் என்னோட பிரதர் அவர். அண்டு ஹர்ஷா இப்போது சூர்யா 46லலாம் பண்ணிகிட்ருக்காங்க மேம், இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் பக்கத்துக்கு வரும்போது. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ராதிகா மேம் பற்றி பேசணுன்னா, மேம் ஒரு செம்ம டவுன் டு எர்த்து. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ வந்து இந்த தீக்குச்சி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் தான் வந்து நீ எரியிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் செம்ம சண்டையாம். அப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, யார் நாங்கள் 2 பேரும் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ வந்து சொன்னாராம், தீப்பெட்டி தான் ரொம்ப பெருசு, இவங்க 2 பேரும் சண்டை என்ன ரீசன்னால ஏன் அப்படி கேட்டுட்டு கடவுள்கிட்ட கேட்கும் போது அப்போ கடவுள் சொன்னாராம், நீ வந்து உனக்கு வந்து ஃபயர் வந்தோடனே நீ வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடுற, ஆனால் வந்து இந்த தீப்பெட்டி இருக்கு பாரு, நீ மட்டும் உன்னை மட்டும் ஏற்றலை, உன்னை மாதிரியே சுற்றி இருக்க எல்லா தீக்குச்சிக்கும் அதுதான் வந்து இந்த ஃபயர் கொடுக்குது. ஸோ எப்போ ஒருத்தனுக்கு தலகணம் இருக்கோ அப்போ வந்து அவன் அங்கேயே அழிஞ்சு போயிடறான். ஸோ அந்த மாதிரி தான் ராதிகா மேம்க்கு எப்போவுமே வந்து இந்த தலகணமே இருக்காது. அவங்க எப்போயுமே ஒரு டவுன் டு எர்த்தான பர்சன். ஸோ அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து 15 இயர்ஸை சர்வை பண்ணிவிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. மேம் ஆல் த வெரி பெஸ்ட் மேம், தேங்க்யூ. இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் எல்லோரும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் பீப்புள். மேம் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து இங்கே வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. ஸோ ராதிகா அக்கா பற்றி பேசிடுறேன். ஸோ whenever அவங்க வந்து ஜஸ்ட் ஆக்டர் கேஸ்டிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்றைக்குமே எங்களை வந்து டீல் பண்ணதே கிடையாது. ஷீ இஸ் மோர் ஆஃப் லைக் அ சிஸ்டர். ஐ கால் ஹர் அக்கா. ஸோ அக்கா, நீங்கள் இன்னும் க்ரோ ஆகணும், நிறையா நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ. தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஹர்ஷா அவர்களை பேச அழைக்கிறோம். கைத்தட்டு. ஹலோ, ஹாய் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் கம்மிங். இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் டு ராதிகா அக்கா அண்ட் கணேஷ் அண்ணா அண்ட் சாம்ப்ரோ. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. தொடர்ந்து ஆக்ட்ரஸ் கீர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விஜய் சாமுக்கு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் பானுமதி அம்மாவோட ஸ்டுடியோ இது. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்க ஜாமவான்கள் எல்லாருமே வந்துட்டு கால் வச்சுட்டு போன இடம். ஸோ இந்த இடத்துல நிற்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் இங்கே இருக்க தேட்டரில் நாங்கள் பண்ண ஒரு ஒர்க் வந்து ஸோ வெளியே வருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னோடய அப்பா அம்மா. என்னோட எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க மட்டும்தான் என் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ண, அது நிறைய பேர் கேஷாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் நான் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் முக்கியமாக இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராதிகா அக்கா. ஸோ அக்கா கூட பிறக்கலனாலும் அக்கா தான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு டேரக்டர் அப்படிலாம் கிடையாது, தம்பியாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது அண்ட் அதுக்கப்புறம் கணேஷ் டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே நாங்கள் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான், ஏன்னா இது ஒரு பெரிய படத்தோட ஈவெண்ட் கிடையாது, ஒரு பெரிய ஆடியோ லான்ச் கிடையாது, ஆனால் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கலாம் சில பேர்.
பட் ஆனால் எங்களுக்கு இது பெரிய விஷயம். ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களை இங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டேஜில் இருக்க ஆல் பியூட்டிஸ், சங்கீதா பாலன் மேம், ராதா மேம், அண்ணன், லவ் யூன்னு ஆல்வேஸ். என் ஒய்ஃப் உங்களோட பெரிய ஃபேன்னு அதெல்லாம் சொல்லிக்கிறேன். சார் டேரக்டர் சார் தேங்க்யூ சார், ராஜரத்னம் சார் சார் தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார், டர்லிங் தேங்க்யூ, டர்லிங் ஈஸ்வர் டர்லிங் தேங்க்யூ, கீர்த்தி தேங்க்யூ, அண்ட் எங்களோட ஹீரோயின் குயின்சி தேங்க்யூ, ஹர்ஷா தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட டீம் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. லைக் என்னோட டிஓபி கிஷோர், ஸோ தேங்க்யூ கிஷோர் டார்லிங், தேங்க்யூ. அண்ட் என்னோட கோ டைரக்டர் வெங்கடேஷ். ஸோ ஊர்லேருந்து வந்து ஒவ்வொரு வாட்டி நான் ஷூட்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டா 2 பேரும் அங்கேருந்து வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா லக்ஸரியாக காரில் அதெல்லாம் கிடையாது, அந்தோதியாவில் வந்து அன்ரிசரில் வருவாங்க 2 பேரும். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்டே அந்தோதியாவில் அன்ரிசரில் கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏடா தம்பி அப்படின்னா இல்லை சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ சார் ஓகே. பட் ஆனால் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட எடிட்டர் கோபி டார்லிங், தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம என்ன தான் இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலுமே எடிட்டில் போய் அது நம்ம கரெக்டாக அந்த அவுட் கொடுக்குறது இந்த எடிட்டர் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ டார்லிங். ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் தான் செதுக்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம், ஐ திங்க் அவர் எனக்கு வரல. அவர் அடுத்து வந்து நம்ம பிச்சைக்காரன் சசி சார் இருக்கார்ல, அவரோட படத்துக்கு அடுத்த மியூசிக் டைரக்டராக தான் விஜயாண்டின சார் ஹீரோவாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் என்னோட டோட்டல் டெக்னீஷியன்ஸ் நான் அப்படியே நான் டக்குன்னு சொல்லிடுறேன். என்னோட மேக்கப் திவ்யா. ஸோ என்னென்னா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் அந்த குதிரையோட திவ்யா கம் அப்படி நான் சொல்கிறவங்கள மேலே வந்துருங்க, நான் சொன்னவங்கள மேலே வந்துருங்க. திவ்யா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் காலைல 3:30 மணிக்கு நாங்கள் வந்து அந்த குதிரை இது விஷுவல் பார்த்துருப்பீங்க நீங்கள். அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது, ஆனால் அந்த இடத்துல வந்து அண்ணன் கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோடய காஸ்டியூம் டிசைனர் கவி. நாங்கள் மறுநாள் ஷூட்டு இன்றைக்கி சொல்கிறோம், டக்குன்னு எல்லா டிசைனும் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட் அவங்க. தேங்க்யூ கவி, தேங்க்யூ ஸோ மச். அதுவும் யாருமே வந்து 3 டேஸாக தூங்கவே இல்லை, அதுதான் ஒரு ஹைலைட். ஸோ எல்லாருமே டக்குன்னு இது போயிட்டே இருந்தாங்க. ஸோ என்னென்னா ஒரு படத்துக்கு தான் இப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை, எங்களால் இதுலேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கோபி டார்லிங் ப்ளீஸ் கம். ஓகே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் யாரையாச்சும் விட்டுருக்கேனா? எஸ் ஓகே. ப்ளீஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் மேலே வந்துருங்க, நான் யாராச்சும் மறந்துட போகிறேன். ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் ப்ளீஸ் மேலே வந்துருங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அஜித், ராஜா, சரத், ஹரி. ஸோ இவங்க 4 பேரும் தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு டைம் டேக் சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, எல்லாமே கொடுத்து. அண்ட் முகேஷும் கூட சேர்த்து. ப்ளீஸ் டார்லிங்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் மேலே வந்துடுங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனை நான் மறந்துட்டேன். லெனின், என்னோட தம்பி, என்னோட ஃபஸ்ட்டு கேமராமேன். நான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுலேருந்து அவன் தான் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கான். அவன் இன்னைக்கு வரல, அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் முடியல அப்படின்றதுனால. டார்லிங் உன்னை மிஸ் பண்ணுறேன் டார்லிங், லவ் யூ டார்லிங். அடுத்த ப்ரோக்ராம் சீக்கிரம் வந்துரு. ஓகே டன். தேங்க்யூ சார். ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் டார்லிங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சூர்யா வா எழுந்து வா, அவனை என்னோட தம்பி மாதிரி தான் சூர்யா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.